உங்க முன்னாடி 4 பேர் இதை சாப்பிடலாம். வீட்டில் இருக்கிற மத்த யாரும் விளையாட வச்சு இந்த டாஸ்க் நம்பிச்சு உங்களுக்கு கொடுக்க கையும் வெற்றிகரமா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான தேர்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தேர்ட் ப்ரோமோல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ புஷ் ஆகும். அதனால பாக்குறவங்க இன்னும் லைக் போடாம இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா பிக் பாஸ் இப்ப 6 பேரையும் கூப்பிட்டு பேசுறாரு. அதாவது இப்போதைக்கு 6 போட்டியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள மட்டும் கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு பேசுறாரு. எதிர ஃபுட் வச்சிருக்காரு. இந்த ஃபுட்ல 4 பேர் சாப்பிடுற மாதிரி ஃபுட் இருக்கு. உங்கள 3 பேர் சாப்பிட்டுக்கலாம். மீதி ஒரு ஃபுட்டை கெமிக்கு நீங்க தரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கெமி வந்து வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. வந்தது யாருக்குமே தெரியாது. கெமி ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காங்கன்னா யாருக்கும் தெரியாமனா எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் வந்திருக்காங்கல்ல, ரம்யா, வியானா, பிரவீன் ராஜ், திவாகர், இவங்க எல்லாருமே வந்திருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் பிரவீன் காந்தி, இவங்க யாருக்குமே தெரியாம கெமியை நீங்க சாப்பிட வைக்கணும். அதாவது இவங்க எல்லாருமே அங்கேயும் இங்கேயும் நடமாடிட்டு இருப்பாங்கல்ல, கெமியை சாமர்த்தியமா எங்கேயாவது ஒளிய வச்சு யாருக்கும் தெரியாம அந்த சாப்பாடை போய் கெமிக்கு தந்து சாப்பிட வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் அமௌண்ட் சேரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு பிக் பாஸ். ஸோ மற்றவங்களை டைவர்ட் பண்ணி இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. அதாவது இந்த 6 பேர் இப்பதான் ஒற்றுமையா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரையும் டைவர்ட் பண்ற மாதிரி வெளியே கூட்டு போயிட்டு கெமியை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு கெமிக்கு சாப்பாடை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ கெமி எப்படி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வரோன்றது தான் குழப்பமா இருக்கு. ஏன்னா கெமியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் கண்டஸ்டன்ட், அவங்க வந்து இவங்களுக்காக எப்படி விளையாடுவாங்க, அதுவே கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நேத்து ஒரு டாஸ்க் நடந்தது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்னன்னா பிரவீன் ராஜ், அதுக்கப்புறம் வந்து ரம்யா, ஜோ, வியானா, இவங்க 3 பேருமே ஒரு டீமுக்காக விளையாடி இருப்பாங்க. அதாவது எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுக்காக விளையாடி இருப்பாங்க. இந்த சைடு 3 பேர் விளையாடி இருப்பாங்க. கானா வினோத், திவ்யா, அதுக்கப்புறம் சபரி, அவங்க 3 பேர் ஜெயிக்கிறதுக்கு விளையாடி இருப்பாங்க. அதுல எக்ஸ் கண்டஸ்டன்ட்டோட டீம் ஜெயிச்சதுனால 3 லட்சம் ரூபாய் அந்த பாக்ஸ்ல போல. ஒருவேளை அங்க 6 டாப் 6 பிளேயர்ஸ் ஜெயிச்சிருந்தாங்கன்னா 3 லட்சம் ரூபாய் அந்த பாக்ஸ்ல கூடி இருக்கும். ஆனா கூடாம எக்ஸ் கண்டஸ்டன்ட் தடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ் கண்டஸ்டன்ட் வர்சஸ் தானே இருக்கும். ஆனா இதுல என்னன்னு தெரியல, கெமி வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே சாப்பாடெல்லாம் கெமியை சாப்பிட வைக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்க கெமி சாப்பாடு சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேமராவை பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய கெமி ரொம்ப நேரமா அந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதாவது ரொம்ப நேரம் அந்த இடத்துல கெமி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க போல. கடைசியில இந்த டாஸ்க்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. அதாவது கெமியை இவங்க சாப்பிடவே முடிக்க வச்சிட்டாங்க போல. எல்லாருமே சீக்ரெட் டாஸ்க் தந்திருக்காங்க போலன்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ள எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் சொன்னோன்னே இவங்க எந்திரிச்சு நிக்கிறாங்க. பிக் பாஸும் கரெக்டா பண்ணிட்டீங்க, 3 லட்சம் ரூபாய் அதுல ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இப்ப ஏற்கனவே 5 லட்சம் கிட்ட இருந்ததுங்க. இப்ப இந்த 3 லட்சமா ஆட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 8 லட்சம் ரூபாய் கிட்ட போயிருச்சுங்க. 8 லட்சம் ரூபாங்க. இதுல யார் இப்ப எடுத்தாலும் 8 லட்சம் ரூபாய். ஆனா இன்னும் யார் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. விக்ரம் என்னடானா 18 லட்சம் ரூபாய் கிடைச்சா எடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு. 18 லட்சமா 16 லட்சமா தெரியலங்க, அவ்வளோ கிடைச்சா அவர் எடுப்பாராம். ஏண்டா உங்களுக்குலாம் போங்கா இல்லையாடா? இதுல 6 பேர்ல 4 பேர் டிசர்விங்கே கிடையாதுங்க. எப்படியோ கூட்டத்தோட கோவிந்தா போட்டு வந்துட்டாங்க. இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணி இவங்களுக்குலாம் இப்ப சாண்ட்ரா விக்ரம் சபரிக்கெல்லாம் இந்த காசே ஓகே தாங்க. 8 லட்சம் ரூபாய் சேர்ந்துருச்சு. இதுக்கு மேல என்னத்த இவங்க என்னன்னு தெரியல. ரொம்ப யாருமே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ற மாதிரியே இல்லை. எவ்வளோ அமௌண்ட் தான் மைண்டுக்குள்ள வச்சிருக்காங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி சீசன்லாம் நீங்க பாருங்களேன், என்னப்பா அமௌண்ட் இவ்வளோ வந்துருச்சு, யாரோ எடுக்க ட்ரை பண்ணலையான்னு பேச்செல்லாம் வரும். ஆனா இந்த வாட்டி பேச்சே வரதில்லைங்க. இப்ப எக்ஸ் கண்டஸ்டன்ட் உள்ள வந்திருக்காங்கல்ல, என்ன யாரும் பெட்டி எடுக்க ட்ரை பண்ணலையான்னு கூட மற்ற பிளேயர்ஸ் கிட்ட கேட்கவே மாட்டாங்க. யார் தான் பெட்டி எடுக்கிற மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து விக்ரமும் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, நான் அவ்வளோ சீக்கிரம் பெட்டியெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டேன், நான் கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி தான் பார்க்க போறேன். ஆனா வந்து வேற ஒரு இடத்துல 16 லட்சம் சேர்ந்து நான் எடுத்துருவேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சாண்ட்ரா என்ன முடிவுல இருக்காங்க, சபரி என்ன முடிவுல இருக்காரு, இது எதுவுமே கிளியரா தெரியலங்க. ஆனா வினோத் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எல்லாருமே வெளியே இருந்து உள்ள வந்த எல்லாருமே வினோத் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறத புரிய வைக்கிறாங்க. அதே மாதிரி திவ்யா ஸ்ட்ராங்கா இருக்கிறத திவ்யாக்கு புரிய வைக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேர் எடுக்கிற மைண்ட் செட்லயே இல்லைங்க. ஆனா மற்றவங்களுக்குள்ளேயே என்ன இருக்குன்னு தெரியல. இந்த எக்ஸ் கண்டஸ்டன்டாவது கொஞ்சம் தூண்டி விடுற மாதிரிலாம் கேள்வி கேட்கலாம். தூண்டி விடுற மாதிரி இல்ல, சும்மா என்னப்பா 8 லட்சம் வந்துருச்சு, யாராவது எடுக்கலாம்ல, என்னப்பா இன்னும் யாருமே எடுக்காம இருக்கீங்கன்னா பேச்சு கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து 7th சீசன் வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோம். எல்லாருமே மாத்தி கேட்டுப்பாங்க. இப்போ ஆரிலாம் வந்து என்ன அமௌண்ட் இவ்வளோ வந்திருக்கு, யாரும் எடுக்கலையான்ட்டு ஆரி கிட்ட சிலர் கேட்பாங்க. அந்த மாதிரி மாத்தி கேட்டுப்பாங்க. இப்போ அப்படி கேட்டுக்கிறது கூட இல்லை. என்னன்னு தெரியல. லைவை ஃபுல்லாக பார்த்தவங்க சொல்லுங்க. ஏன்னா நான் லைவை ஃபுல்லாலாம் பார்க்கறது கிடையாது. இப்போ கடைசி ஒரு வாரமா லைவை ஃபுல்லாலாம் பார்க்கறது இல்லை. ஸோ லைவை பார்க்குறவங்க சொல்லுங்க, அப்பெல்லாம் பேசிக்கிறாங்களா இல்லையான்ட்டு. வியானா வந்து அடிக்கிற மோட்ல இருக்காங்க. என்ன கேள்வி வந்தாலும் சரி விக்ரமை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் ரெகுலராக நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி, இந்த டாஸ்கை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தாலோ ஏதாவது விஷயம் இருந்தாலோ சொல்லுங்க. நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.